வணக்கம். இன்னைக்கு நாம ஆபிரகாமின் வாழ்க்கை பயணத்தை பத்தி பார்க்க போறோம். இது சும்மா ஒரு கதை இல்ல, விசுவாசத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற ஒரு பயணம். சரி, வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாமளும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. விஸ்வாசம் அப்படின்னா என்ன? நாம எல்லாரும் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்ம உத்து பார்த்தோம்னா ஒன்னு புரியும். விசுவாசம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது செயல்ல காட்டுற ஒரு வாழ்க்கை முறை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை விசுவாசத்தின் தந்தைன்னு நாம கொண்டாடுறோம். சரி, ஆபிரகாமோட கதை எங்க தொடங்குது? முதல்ல அவரோட பெயர் ஆபிராம். அவர் வாழ்ந்தது கல்தேயருடைய ஊர்ங்கிற ஒரு பெரிய செழிப்பான நகரத்துல. இந்த இடத்துல தான் தேவன்கிட்ட இருந்து வந்த ஒரு அழைப்பு அவரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு பயணத்துக்கு ஆரம்பமாமேது. திடீர்னு ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசுறார். அந்த அழைப்பு சாதாரணமானதா இல்ல, அது அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய சவால். யோசிச்சு பாருங்க, தன் சொந்த ஊரு, சொந்த பந்தம், தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறோன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிராமுக்கு எங்க போறோன்னு கொஞ்சம் கூட தெரியாது, ஆனாலும் அவர் புறப்படார். இதுதாங்க விசுவாசத்தோட முதல் படி, ஒருவேளை மிகப்பெரிய படியும் கூட. எந்த கேள்வியும் கேட்காம முழுசா நம்பி கீழ்ப்படிச்சார். சரி, இப்போ ஆபிரஹாமோட பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு வரும். அதுதான் தேவனோட ஒரு உடன்படிக்கை. ஆபிரஹாமோட மனைவி பேரு சாராய். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தேவன் அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கறாரு. தேவன் ஆபிராம் கிட்ட கொடுத்த வாக்குறுதி உண்மையிலே நம்பவே முடியாத ஒண்ணு. என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு குழந்தை இல்லங்கிற கவலை வேணாம், நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்துவேன். உன்னோட சந்ததி வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு பெருகும்னு சொன்னாரு. இந்த உடன்படிக்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஆபிராம் செஞ்ச பெரிய செயல்களுக்காக அவர் நீதிமான்னு சொல்லப்படல. அவர் தேவன் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசத்துக்காக தான் அப்படி ஏத்துக்கொள்ளப்பட்டார். அவரோட செயல்களை விட அவரோட விசுவாசம் தான் தேவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த உடன்படிக்கையை இன்னும் உறுதிப்படுத்த தேவன் அவங்க 2 பேருக்கும் புது பெயர்களை கொடுத்தாரு. ஆபிராம் இனிமே ஆபிரஹாம், அதாவது பல தேசங்களுக்கு தகப்பன். சாராய் இனிமே சாரா, அதாவது இளவரசி. இந்த புது பெயர்கள் அவங்களோட புது அடையாளத்தையும் அவங்களுக்காக காத்திருந்த பிரகாசமான எதிர்காலத்தையும் குறிச்சது. பல வருஷங்கள் ரொம்ப பொறுமையா காத்திருந்தாங்க. கடைசியா அந்த வாக்குறுதி நிறைவேறியது. நம்புவீங்களா? ஆபிரஹாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சாங்க. இது மனுஷ அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் அற்புதம் இல்லையா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நான் நினைக்கும்போதுதான் ஆபிரஹாமோட விசுவாசத்தை உழுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துச்சு. இதுதான் அவரோட நம்பிக்கையோட உச்சக்கட்ட சோதனைன்னே சொல்லலாம். தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? நீ இவ்வளோ காலம் காத்திருந்து பெத்த உன்னோட ஒரே மகனான ஈசாக்கை எனக்காக பலியிடு. அடையப்பா, இது அவருக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிக்கும் நேர் எதிரா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு கடினமான கட்டளை, நினைச்சு பார்க்கவே முடியல. ஆனா ஆபிரகாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, தயங்கவே இல்ல. அவரோட மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை தான், தேவன் பார்த்து கொள்வார். ஒருவேளை தேவன் ஈசாக்க மரணத்திலிருந்து எழுப்பக்கூட சக்தி உள்ளவர்னு அவர் நம்பியிருக்கலாம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவரை உடனே செயல்பட வச்சது. ஆபிரஹாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய தயாரா இருந்த அந்த கடைசி நொடியில தேவன் அவரை தடுத்து நிறுத்துறார். பார்த்தா ஈசாக்குக்கு பதிலா பலியிட அங்க ஒரு ஆட்டுக்குட்டி நிக்குது. அதை தேவனே ஏற்பாடு செஞ்சிருந்தார். ஆக ஆபிரஹாமோட விசுவாசம் அந்த மிகப்பெரிய சோதனையில ஜெயிச்சது. இந்த உச்சக்கட்ட சோதனைக்கு அப்புறம் ஆபிரகாமோட வாழ்க்கை ஒரு புது கட்டத்துக்கு போச்சு. அவர் வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவரா மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஊற்றாவே மாறினாரு. பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட முக்கியத்துவம் ஒரே ஒரு மதத்தோட முடிஞ்சு போகல. இன்னைக்கு யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம்னு 3 பெரிய உலக மதங்களுமே அவர் ஒரு முக்கியமான நபரா மதிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவருக்கு ஒரு சிறப்பான பேர் இருந்துச்சு, தேவனின் நண்பன். அப்போ ஆபிரஹாமோட இந்த வாழ்க்கை பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? 3 முக்கியமான விஷயங்கள். 1, தேவனை முழுசா நம்பி நடந்தா ஆசீர்வாதம் நிச்சயம். 2, உண்மையான விசுவாசங்கிறது வெறும் பேச்சுல இல்ல, செயல்ல தான் தெரியும். 3, விசுவாசத்தோட உறுதியா இருந்தா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும். ஆபிரகாம் தன்னோட விசுவாச பயணத்துல அடுத்தடுத்து பல படிகளை எடுத்து வச்சார். இப்போ கேள்வி உங்களுக்கானது. உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தோட அடுத்த படி அது என்னவா இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.